ஒரு விவசாயி தன்னுடைய தோட்டத்துல வாழைக்கன்று ஒன்றை வாங்கிட்டு வந்து நட்டாராம். பக்கத்துல இருக்க தென்னங்கன்றை பார்த்து, நீ எத்தனை வருஷமா இங்க இருக்கேன்னு கேட்டுதான். நான் 1 வருஷமா இருக்கேன்னு சொல்லிச்சான் தென்னங்கன்று. ஆனா என்னை விட உயரம் கம்மியா இருக்கே, உனக்கு ஏதாவது வியாதியான்னு கிண்டல் பண்ணுச்சான். அதை கேட்டு தென்னை மரம் சிரிச்சுதான். இதே மாதிரி தினமும் 1 வருஷம் ஆச்சான். ஆனா அந்த வாழை மரம் நல்லா வளர்ந்து காய்கள் எல்லாம் முற்றி போச்சான். அங்க வந்த தோட்டக்காரர் அதை சுற்றி பார்த்தாராம். அப்ப ரொம்ப பெருமைப்பட்டுக்குச்சான். பாத்தியா, கடவுளுக்கு ஏமலதான் பாசாதிகம், உன்னை ஒரு அளவுக்கு மேல வளர விடாம வச்சிருக்காருன்னு சொல்லிச்சான். அப்பையும் புன்னகையே பதிலா கொடுத்துச்சான் தென்னை மரம். விவசாயி வந்தாராம். கத்தியை எடுத்துட்டு வந்து கொலைய வெட்டினதோட மரத்தையே வெட்டி துண்டு துண்டா ஆக்கிட்டாராம். அதோடைய தோலம் உரிக்கப்பட்டுச்சான். தென்னை மரம் பழையபடி புன்னகை செய்து கொண்டே இருந்துதான். அப்பதான் வாழை மரத்துக்கு தென்னை மரத்தோட புன்னகை புரிஞ்சுதான். ஒவ்வொரு நாளும் நமக்கும் இத்தனை கேலிகள் இதே போல இருக்கும். கவலைப்படாதீங்க, வேகமா வளர்றதெல்லாம் வேகமா காணாம போயிடும். புன்னகை செய்யுங்க. ஒரு காரியத்தின் துவக்கத்தை காட்டிலும் அதனுடைய முடிவு நல்லதா இருக்கும். பெருமை உள்ளவனை காட்டிலும் பொறுமை உள்ளவன் தான் உத்தமமானவன்.